அனைவரும் வீட்டு ஹாலில் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். ஏய், எல்லாருக்கும் லெட்டர் வச்சாச்சு தானே? ஏதோ மறக்கலையே என்று சிந்துவின் அம்மாவிடம் கேட்டார் ஹரி. அதனை கேட்டவர், ஆமாங்க, எல்லாருக்கும் வச்சாச்சு என்று கூறினார். வருண், நீயே எல்லாருக்கும் வச்சிட்டியே, யாரும் மறக்கலையே என்று கேட்டார். அதனை கேட்ட வருண், ஆமா, நானும் வச்சிட்டேன் என்று கூறினார். சிந்தை பார்த்த ஹரி, சிந்த், நீயே எல்லாருக்கும் வச்சிட்டியே, எதுவும் மறக்கலையே என்று கூறினார். அதனை கேட்ட சிந்த், ஆமாப்பா, நானும் வச்சிட்டேன் என்று கூறினார். உடனே பாத், இல்ல மாமா, இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க என்று கூறினான். அதனை கேட்ட சிந்த், அது யாரு என்று கேட்டான். அதான் அந்த ஆத்துக்கரையில ஆலமரத்துக்கு கீழே ஒரு குட்டி வீட்டுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்று கூறினான். அதனை கேட்டு ஒன்றும் புரியாமல் பாத்தை பார்த்தவள் என்ன என்பது போல் கண்ணை காட்டினான். அவளை பார்த்தவன் தனது கண்ணாலேயே பேசிக்கொண்டான். அதனை புரிந்தவள், ஆமா பாத், நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, இல்லன்னு வச்சுக்கையா அவங்க பார்க்கும்போது என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க என்று கூறியவன், ஆமாப்பா, நான் அதை சொல்ல மறந்துட்டேன், எங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க, அவங்களுக்கு லெட்டர் வைக்கணும் என்று கூறினார். அதனை கேட்ட ஹரி, சரி, அப்ப அவங்களுக்கு வச்சிடலாம் என்று கூறினார். ஆமாப்பா, வைக்கலாம், ஆனா நானும் பார்த்து வெளியே போக முடியாது, வேற யாரு லெட்டர் கொண்டு வைப்பாங்க என்றபடி கூறினாள். அதனை கேட்ட சிந்துவின் அம்மா, நானும் அப்பாவும் போய் வச்சுட்டு வரோம் என்று கூறினார். அதனை கேட்டவள், இந்த அம்மா வேற, அம்மா, நீங்க 2 பேரெல்லாம் போக கூடாது, நாங்க 2 பேர் தான் நியாயப்படி போய் வைக்கணும், ஏன்னா நாங்க 2 பேர் தானே ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நீங்க போனா எப்படி அவங்க எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே என்றபடி கூறினார். பேசாம ஜென்னியும் ராஜா அனுப்புவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்களும், கேட்டா அவங்க சமாளிக்க போறாங்க, என்ன ராஜ் என்று கேட்டான். அதனை கேட்ட ராஜ், ஆமா, அதுவும் சரிதான், அப்ப நானும் ஜென்னிய போறோம், ஜென்னி நீ என்ன சொல்ற என்று ஜென்னியிடம் கேட்டான். அதற்கு ஜென்னி, எனக்கு ஓகே தான், அப்ப நாங்க 2 பேருமே போய் வைக்கிறோம் என்று கூறினாள். ஹரியிடம் இருந்து லெட்டரை வாங்கியவர்கள், சிந்த், வேற யாராவது இருக்காங்களா என்று கேட்டான். அதனை கேட்டவர், இவங்களே இப்போதைக்கு போதும் என்று மனதுக்குள்ளே நினைத்தவர், வேற யாரும் இல்ல, அப்படி இருந்தாங்கன்னா நான் சொல்றேன், நான் லொகேஷன் வாட்ஸ்அப் பண்ணிறேன் என்று கூறினாள். லெட்டரை வாங்கிய இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். தங்களது பிளான் சக்சஸ் ஆனதை நினைத்து இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். பாத் மற்றும் சிந்து இருவரும் தனது முன்னே மொபைலை வைத்து அந்த மொபைலை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது சிந்த் மொபைலுக்கு ரிங் அடித்தது. அதனை அட்டெண்ட் செய்து ஸ்பீக்கரில் போட்டவர், ஹலோ என்று கூறினார். மறுமுனையில் இருந்த ஜென்னி, ஹே சிந்த், இங்க யாருமே இல்ல, இப்ப என்ன பண்ண என்று கேட்டாள். அதனை கேட்டவர், ஐயோ, மறந்தே போட்டு ஜென்னி, அவங்க இப்போ வேற இடத்துல ஷிஃப்ட் ஆகிட்டாங்களாம், நான் கால்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க நாளைக்கு வந்துருவாங்களாம் என்று கூறினாள். அதனை கேட்ட ஜென்னி, சரி, ஓகே, இன்ஃபார்ம் பண்ணிட்ட தானே என்று கேட்டாள். ஆமா, பண்ணிட்டேன், அவங்க எல்லாம் நாளைக்கு வந்துருவாங்க, நீங்க 2 பேரும் அங்கிருந்து வாங்க என்று கூறினாள். அதனை கேட்டவர், சரி, நாங்க வாரோம் என்று கூறியவர் போனை கட் செய்தார். ஜென்னி இவ்வாறு கூறுவதை கேட்ட இருவரும் சந்தோஷத்தை சிரித்துக் கொண்டு கை குலுக்கிக் கொண்டனர். தனது மாடி தோட்டத்தில் இருந்தால் சிந்த். அப்போது அங்கு வந்த ஜென்னி, கல்யாண பொண்ணு இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டாள். அவளை பார்த்து அழகாக சிரித்த சிந்த், ஹே, சாரி ஜென்னி, நிஜமா எனக்கு அவங்க அங்க இல்லன்னு தெரியாது, இல்லன்னா நான் உன்னை அங்க அனுப்பியிருக்க மாட்டேன் என்று தனது நடிப்பை அழகாக வார்த்தைகளால் கூறினார் சிந்த். அதனை கேட்ட ஜென்னி, அதை விடு, நான் இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் வந்தேன் என்று கூறினாள். அதனை கேட்ட சிந்த், என்ன என்று கேட்டாள். அது சிந்த் என்று ஜென்னி கூற வரவும் அப்போது அங்கு வந்த ஹரி, சிந்த், இங்க என்ன பண்ற, உனக்கு நலங்கு வைக்கணும், போ, அங்க எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க என்று கூறினார். அதனை கேட்டவள், ஒரு நிமிஷம்ப்பா என்று கூறி, ஜென்னி நீ சொல்லு என்று அவளை பார்த்து கூறினார். இல்ல சிந்த், டைம் இல்ல, சீக்கிரமா உனக்கு நலங்கு வைக்கணும், மாப்பிளைக்கு சீக்கிரமா வைக்கணும், அதனால எந்த விஷயம்னாலும் பிறகு பேசுங்க, இப்ப 2 பேரும் கீழே போங்க என்று கூறினார். அதனை கேட்ட இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். நலங்கு வைப்பதற்காக சிந்த் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள்.
ஜென்னி பார்த்த ஹரி. ஜென்னி, கிச்சன்ல தான் மஞ்சள் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாரியா என்று கேட்டார். அதனை கேட்ட ஜென்னி, சரிப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று கூறியவள் அங்கிருந்து கிளம்பினார். அதனை பார்த்த சிங், ராஜ் என்று ராஜை அழைத்தார். அவள் அருகே வந்த ராஜ், சொல்லு சிங் என்று கேட்டான். ராஜ், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா என்று கேட்டார் சிங். அதனை கேட்டவள், என்ன சிங் இது, என்ன பண்ணு சொல்லு என்று கேட்டான். அதனை கேட்டவள், நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை கேன்சல் பண்ணணும், சோ ஜென்னி கிட்ட நீ சொல்லிடுவியா என்று கேட்டார். அதனை கேட்டவன், அவ்வளவுதானே, நான் போய் பேசுறேன் என்று கூறியவன் அங்கிருந்து செஞ்சான். அதனை பார்த்து மனதுக்குள்ளேயே சிரித்துக் கொண்டார் சிந்த். அனைவரும் நலங்கு ஃபங்க்ஷனில் இருந்ததால் கிச்சனுக்குள் யாரும் இல்லை. கிச்சனுக்குள்ளே வந்த ராஜ் ஜென்னி எதையோ தேடிக்கொண்டிருப்பதை கவனித்தான். ஜென்னி, என்ன தேடிட்டு இருக்க என்று கேட்டான். அதனை கேட்ட ஜென்னி, ராஜ், நலங்கு வைக்க மஞ்சள் கிச்சன்ல தான் இருக்குன்னு சொன்னாங்க, நானும் வந்து தேடி பார்த்துட்டேன், ஆனா அது காணவே இல்லை என்று கூறினான். அதனை கேட்ட ராஜ், அது அப்பவே எங்க அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்களே என்று கூறினான். அதனை கேட்டவர், ஓ அப்படியா, நான் தான் இது தெரியாம இவ்வளவு நேரம் இருந்து தேடி இருக்கேன் என்று கூறியவர். ஆமா, நீ இங்க என்ன பண்ற என்று கேட்டார். அதனை கேட்டவன், அது நாளைக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கான், அதை கேன்சல் பண்ணணுமா, சிங் தான் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னான் என்று கூறினான். அதனை கேட்டவள், நான் எல்லா மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டேனே, மேபி கல்யாண டென்ஷன்ல மறந்துருப்பான்னு நினைக்கிறேன், சரி நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவள் அங்கிருந்து கிளம்ப போக, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் என்று கேட்டான் ராஜ். அதனை கேட்டவள், என்ன என்று கேட்டார். ஜென்னி, இன்னும் என் மேல நீ கோபத்துலதான் இருக்கியா என்று கேட்டான். அதனை கேட்டு ஒரு சிரிப்பை சிரித்தவர், இல்ல ராஜ், நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, நீ பண்ணது உன்னோட காதலுக்காக, நான் எப்பவுமே அது தப்பா நினைக்கல, உன் காதலுக்காக தான் எல்லாமே பண்ணன, அதனால எனக்கு அதை பத்தி எந்த கோபமும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா சிந்த நினைச்சு நான் ஜெலஸ் தான் ஆகுறேன், உன்னை போல ஒரு காதல் கிடைச்சதுக்கு, அதனால இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத, ஓகே என்று கூறி சிரித்தவர் அங்கிருந்து சென்றார். அதனை கேட்டவன் அவள் போன திசையை பார்த்து சிரித்தான்.